ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காகனா, இப்போ ஆன்லைன் மூலமா தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024க்கு எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு 6/6/2024 கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் 2 days நமக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் யாரெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 11ஆம் தேதியோட ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதாவது 12/6/2024 சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமா அப்லோட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட். மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணிருப்பீங்க. சப்போஸ் நீங்க இன்னும் அப்லோட் பண்ணலைன்னா இன்னைக்குள்ள அப்லோட் பண்ணிருங்க. ஓகே, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நமக்கு என்ன ப்ராசஸ் நடக்கும்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசைனிங் ரேண்டம் நம்பர். இப்போ 1,80,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நமக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. என்ஜினியரிங் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் 2 lakhs. பட் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,80,000 ஸ்டூடெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த 1,80,000 மாணவர்களுக்கு ரேண்டம் நம்பர் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் நம்பர். அதுவே என்ன பண்ணுன்னா சும்மா ரேண்டமா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நம்பர்ஸை அசைன் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதனாலதான் அதுக்கு பேர் ரேண்டம் நம்பர். எதை பேஸ் பண்ணியும் இந்த நம்பர் இருக்காது. சரியா? இந்த நம்பர் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரேங்க் லிஸ்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் சேம் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு அந்த லாஸ்ட் மினிட்ல யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு யூஸ்க்காக தான் இந்த ரேண்டம் நம்பர் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ ரேண்டம் நம்பர் அப்படின்றது எதை பேஸ் பண்ணியும் நமக்கு அசைன் ஆகிறது கிடையாது. சும்மா குத்து மதிப்பா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அசைன் ஆகும். சரியா? ஸோ இது ரேண்டம் நம்பர் அசைன் ஆகக்கூடிய டேட் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி 12/6/2024 உங்களுக்கு ரேண்டம் நம்பர் அசைன் ஆயிரும். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த ரேண்டம் நம்பர் அசைன் ஆயிரும். சரியா? ஓகே, அடுத்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். 13/6/2024 இருந்து 30/6/2024 வரைக்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும், எங்க நடக்கும், நாம நேர்ல போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்ளை பண்ணியிருப்பாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்க டைரக்டா என்ன பண்ணணும், அந்த சென்னைக்கு போறது மாதிரி இருக்கும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அங்க போய் நீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றது மாதிரி இருக்கும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா இருந்தாலும், இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய பசங்களா இருந்தாலும், இல்லை ஜென்ரல் கோட்டால அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், 7.5% ரிசர்வேஷன்ல அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், உங்க யாருக்குமே நீங்க எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? ஏன்னா நீங்க ஆன்லைன் மூலமா சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் டிஎஃப்சி சென்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டிஎஃப்சி சென்டர்ஸ்ல அவங்களே வெரிஃபை பண்ணுவாங்க உங்களுடைய அப்ளிகேஷன் அண்ட் உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்ஸ். நீங்க இந்த அப்ளிகேஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய டீடைல்ஸ், உங்க நேம்ல இருந்து மார்க், கம்யூனிட்டி, இப்படி எல்லாமே உங்களோட நீங்க அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்ஸோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த வெரிஃபிகேஷன் எப்படி பண்றாங்க, அதுல என்னென்ன மாதிரியான ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஸோ இந்த ஆன்லைன் வெரிஃபிகேஷன் அப்படின்றது 13ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். அது வரைக்கும் நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணா போதும். ஒரு ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷன், இதுதான் நமக்கு முக்கியமானது. 30ஆம் தேதி நமக்கு 30ஆம் தேதியோட வெரிஃபிகேஷன் முடியுது. ஸோ 10ஆம் தேதி என்ன பண்றாங்கன்னா ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய கட் ஆஃபை பேஸ் பண்ணி நீங்க எந்த கேட்டகரியில வரீங்கன்றதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க 7.5% ரிசர்வேஷன்ல அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு தனி ரேங்க் லிஸ்ட் வந்துடும். நீங்க ஜென்ரல் கோட்டால அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் தனியா வந்துடும். சரியா? இப்போ அந்த ரேங்க் லிஸ்ட்ல 2 விதமான ரேங்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓவராலா. சரியா? ஸோ மொத்தமா அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அந்த 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்ல உங்களுடைய ரேங்க் எத்தனாவது கட் ஆஃப் பேஸ் பண்ணி நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்ற அந்த ஓவரால் ரேங்க் கொடுத்துருப்பாங்க.
ரெண்டாவது கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது நீங்க வந்து எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, பிசிஎம்மா, எஸ்டியா அப்படின்றத பொறுத்து அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுடைய கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து நீங்க எத்தனாவது ரேங்க்ல வர்றீங்க அப்படின்றது அது கம்யூனிட்டி ரேங்காகவும் இருக்கும். சரியா? ஸோ ஓசி கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஓவரால் ரேங்கை பேஸ் பண்ணியும் கம்யூனிட்டி ரேங்க்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து நடக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா, என்னுடைய ரேங்க் வந்து என்னோட கம்மியான கட் ஆஃப் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி மேக்ஸிமம் நடக்காது. பட் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சென்னைக்கு போய் உங்களுடைய கிரீவன்சஸை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். சரியா? இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது இந்த ரேங்க் லிஸ்ட்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்றத அவங்க வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதுக்கு தான் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு 1 வீக் கிட்ட நமக்கு டைம் வந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் யாருக்கு நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கோட்டா இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோட்டால அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய அதுலேயும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கும். 7.5%ல ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய சன் ஆர் டாட்டர், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த அட்மிஷன் கவுன்சிலிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும். அவங்களுக்கான கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், இந்த 7.5 இல்லாமல் ஜென்ரலாக ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய சன் ஆர் டாட்டர், அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகி நடக்கும். சரியா? அதுக்கப்புறம் தான் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் நடக்கும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, மொத்தம் 3 ரவுண்டா உங்களுடைய கட் ஆஃபை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணுவாங்க, உங்களுடைய மெயிலுக்கும் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்களும் லாகின் பண்ணியும் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து அப்பப்போ வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ரவுண்ட் வந்து மாறி. இப்போ ரவுண்ட் 1 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 180லேருந்து 200 வரைக்கும் ரவுண்ட் 1 கால் பண்ணாங்க அப்படின்னா 150லேருந்து 180 வரைக்கும் ரவுண்ட் 2 கால் பண்ணலாம். 150க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை ரவுண்ட் 3க்கு கால் பண்ணுவாங்க. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும், இந்த எல்லா கவுன்சிலிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு 4 ஸ்டேஜஸ் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க ரவுண்டு வரும்போது உங்களுக்குன்னு ஒரு டேட் நடக்கும், டேட் கொடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு ரவுண்டுக்கும் 1 வாரம் டைம் வந்து ஒவ்வொரு ரவுண்டும் 1 வாரம் நடக்கும். அப்போ அதில் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கான டைம், ஒரு 2 நாள் டைம் கொடுப்பாங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் என்ன எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். 200, 250 லிஸ்ட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு காலேஜினுடைய ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் இன்னொரு காலேஜினுடைய கோர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி ஒரு 200 சாய்ஸஸ் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆர்டரில் எனக்கு எது கிடைச்சாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. நம்ம கொடுத்த அந்த சாய்ஸ் லிஸ்ட்டோட பேஸ் பண்ணி, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு அலாட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு 200 சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கட் ஆஃபை பேஸ் பண்ணி நம்மளுடைய ரவுண்டு வரும்போது 50வது சாய்ஸாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த காலேஜினுடைய கோர்ஸ் தான் நம்மளுடைய கட் ஆஃப் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை நமக்கு அலாட் பண்ணுவாங்க. அந்த 50வது காலேஜை அந்த கோர்ஸை நமக்கு அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன். இப்போ அந்த அலாட் பண்ண காலேஜ் நமக்கு ஓகேவா, இல்லை அப்வர்ட் மூவ்மெண்ட் போகலாமா, இல்லை டவுன்வர்ட் மூவ்மெண்ட் போகலாமான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அந்த காலேஜ் 50வது காலேஜ் சாய்ஸ் ஓகேனா நீங்கள் சாய்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இல்லை இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய காலேஜஸில் இதுக்கு முன்னால் நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சாய்ஸில் ஏதாவது சீட் ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு கொடுங்கன்னா அது அப்வர்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இதுக்கு கீழே அந்த 50வது சாய்ஸ் எனக்கு வேணாம், அதுக்கு கீழே 51, 52, 53 கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸ் கூட எனக்கு ஓகே தான், அது கிடைச்சாலும் ஓகே தான் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா டவுன்வர்ட் மூவ்மெண்ட்டில் கொடுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம இந்த ஸ்டெப் 3வது ஸ்டெப்பில் கொடுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம 50வது சாய்ஸை வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கன்ஃபார்ம் ஆயிரும். இல்லை அப்வர்ட் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா சப்போஸ் அதில் சீட் ஃப்ரீயாக இருந்தால் தான் நமக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க.
ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சீட் நமக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ரிப்போர்ட்டிங், நமக்கு எந்த காலேஜில் எந்த கோர்ஸை வந்து நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ அதுக்குன்னு ஒரு டேட் கொடுப்பாங்க. இந்த டேட்டில் நீங்கள் காலேஜுக்கு நேரடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த காலேஜுக்கு நம்ம நேரடியாக நம்மளுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் அந்த அப்ளிகேஷன் போட்டது, அப்புறம் ஃபீஸ், நம்ம பே பண்ண வேண்டிய ஃபீஸ், இது எல்லாத்தையுமே நம்ம நேரடியாக கொண்டுட்டு போய் அந்த டேட்டில் நம்ம போய் அந்த காலேஜுக்கு டைரெக்டாக போய் ரிப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம போய் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணி ஃபீஸ் எல்லாம் பே பண்ண உடனே நம்மளுடைய சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அதோட கவுன்சிலிங்கும் நமக்கு முடிஞ்சிடும். சரியா? ஸோ இதே மாதிரி தான் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எல்லா ரவுண்ட்ஸுமே நமக்கு நடக்கும். சரியா? ஸோ ஒவ்வொரு ரவுண்டும் ஒரு வாரத்திலிருந்து 10 நாள் வரைக்கும் நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரியா? ஓகே. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க. தேங்க்யூ.